சொல்லுங்கண்ணே. அடுத்தது என்ன படங்கள் கமிட் ஆயிருக்கீங்க? தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அடுத்த ஹீரோ நல்லா இருக்குண்ணே. அடுத்து நிறைய படங்கள் கமிட் ஆயிருக்குது. விடுதலை 2 இப்போ ஃபர்ஸ்ட் வரப்போகுது. டிசம்பர் 19, 20 நினைக்கிறேன். விடுதலை பாகம் 2 வருது. கண்டிப்பா விடுதலை 1 எப்படி அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி விடுதலை 2 உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். நேற்று பாடல் வெளியாகிருக்கு, ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ உள்ள பாடல்கள் இல்லாம எல்லாருமே 90s பாடல்கள் நினைவுபடுத்துற மாதிரி வச்சிருக்காங்க. இளையராஜாவோட இசை என்ன படத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஐயா இளையராஜா ஐயா உலகத்தின் தலை சிறந்த மனிதர்கள்ல கண்டிப்பா ஐயா இளையராஜா அவரால் அதை தவிர்க்க முடியாது. இன்னைக்கு 82 வயசு 83 வயசுலயும் ஒரு மனிதர் காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு தொழில் பக்தியோட உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி, இந்த வயசுல பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடி இருக்காருன்னா உண்மைக்கு அவர் இருக்கிற சினிமாவில், அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சினிமாவில் நானும் ஒரு நடிகனா இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். உண்மைக்கு இன்னைக்கு அவர் இருக்க இந்த காலகட்டத்தில் நம்மளால இருக்குது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இன்னும் அவர் இந்த இயற்கையும் இந்த இறைவன் ஐயா இளையராஜா ஐயா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுஷை கொடுத்து அவர் இன்னும் நம்மளுக்கு பல படங்களை மியூசிக்கும் பல படங்கள் வரிகளும் அவர் கொடுத்துட்டே நான் வேண்டிக்கிறேன் இந்த முருகன்கிட்ட. இன்னைக்கு மியூசிக் வந்து எழுத்து வரிகளை எழுதக்கூடிய ஒரே இசையமைப்பாளர் வந்து இளையராஜா தான் அப்படின்னு ஒரு வந்துகிட்டு இருக்கு. அந்த எந்த அளவுக்கு அது வந்து உண்மை. அவருடைய எழுத்துல வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது. எவ்வளவோ பாட்டுகள் வரும், பாட்டை கேட்டு அப்படியே போயிடுற. ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன், ஒரு ரசிகனும் கூட அவருடைய ஒரு சாதாரண சாமானியன் கூட அவருடைய பாடல வரிகளை கேட்டா திருப்பி பாடிக்கிட்டே இருக்க தோணும். ஒரு பாட்டை மட்டும் இல்லாம நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல. ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இளையராஜா ஐயா அவர்கள். புக்கு தான் உண்மை. காலத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு புக்கு தான் அது. இளையராஜாண்டு ஒரு அவ்வளவு அந்த உருவத்துக்கு அந்த உயர இருக்கிற அளவுக்கு ஒரு புக்கு தான் அது. அடுத்தது என்ன படங்கள், எத்தனை படங்கள் நிச்சயமா மேலும் நகைச்சுவை நடிகரா நினைக்கிறீங்களா? வாய்ப்பு கதாநாயகனும் நல்லா போயிட்டு இருக்குது. காமெடியும் நீங்களே கொடுத்தீங்க, கதாநாயகனும் இந்த மக்கள் தான் கொடுத்துருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. போவோமே, தொடர்ந்து போவோம். அடுத்து விடுதலை 2க்கு அப்புறம் அடுத்து விலங்கு வெப் சீரிஸ் அதை இயக்குன டாக்டர் பிரசாந்த். ஆமா, அவரு கடுன் படத்தை கொடுத்த ப்ரொடியூசர் கே. குமார் சார் அவங்க தயாரிப்பது அடுத்து நான் நடிக்க போறேன். அதுக்கு அடுத்து திருப்பி இன்னொரு பெரிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்ராட் சார் கம்பெனிலேயே வெற்றிமாறன் சாருடைய பங்களிப்பு அடுத்து ஒரு அறிவிப்பு வரும். வெற்றிமாறன் இயக்கத்துல நீங்க முன்னாடி நடிச்ச அந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. திரையரங்குல வந்து காவல்துறையினர் கூட குழந்தைகளை பார்க்கக்கூடாது